and welcome to home cooking. வேர்க்கடலைனா நம்ம ஜெனரலாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலை மிட்டாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து முதல்ல நல்லா வறுக்கணுங்க. இது ஒரு 8 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வெடிக்க ஆரம்பிக்கும், கலரும் மாறும். நல்லா ப்ரௌன் ஆன பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு இந்த வேர்க்கடலை தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கையில் தேய்ச்சிங்கன்னா அந்த தோலெலாம் வெளியில் வந்துடும். உங்கள்கிட்ட மரம் இருந்ததுன்னா அதில் வச்சு நீங்கள் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். தோல்லாம் எடுத்து வேர்க்கடலை தனியாக வச்சுக்கோங்க. வெல்லம் பாகு பண்ண போகிறோம். வெல்லம் பாகுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்து கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தண்ணியில் கரைக்கணும். ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டு தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வேர்க்கடலை பண்ண உடனே அதில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒட்டாமல் இருக்கும். வெல்லம் கரைஞ்ச பிறகு இன்னொரு பேனில் வடிகட்டி அந்த பேன்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாகு நம்மளுக்கு கரெக்டான பதம் வரணும். இது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, கொஞ்சம் பாகு எடுத்து ஒரு போல் தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஒரு உருண்டை கன்சிஸ்டன்சி வரும். அந்த பதம் வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலையை அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா பாகெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு எடுத்து அந்த தட்டில் நெய் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் உருண்டை பண்ணோன்னா உடனே அந்த கொஞ்சம் சூடான பதத்திலே உருண்டை பண்ணால் தான் நல்லா வரும். இல்லைன்னா உங்களுக்கு பீஸாக கட் பண்ணணுன்னா கூட இப்படி ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லைன்னா கண்டெய்னர்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.